ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜிஆர்எம் கிங்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸ் செல் த லெமன் அப்படின்னு தான் ஒரு கேம் விளையாட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேம்குள்ளே வந்தோடனே நம்மளுக்கு ஒரே ஒரு $1 மட்டும் காசு தந்துருக்காங்க. பெருசாலாம் தரமாட்டாங்க, $1 தான். அதுக்கு நம்ம ஒரு லெமன் ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம். கிளிக்குன்னு கொடுத்தா அப்படி இந்த க்ரீன் கலர் ஸ்டார்ட் டு எண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் காசு வருது. இது ஒன்றா கொடுக்குறதுக்குள்ளே விடிஞ்சிருமே. சரி, பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் இதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் இருந்தது, ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோக்கே ஒன்றும் லைக்ஸு வியூஸே போல. இந்த வீடியோக்காச்சும் போகும்னு நம்புகிறேன். சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறையா கெட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கப் ஸ்டாண்டு, இந்த காசு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா கடையில் நிறையா வாங்கி வைப்போம்ல, அதே மாதிரி ஒரு இதை அப்படியே இந்த கேமில் கொண்டு வச்சுருக்காங்க. நிறைய வீடெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கே. வீடா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் தெரியலை. சரி விடுங்க, நம்மளுக்கு வேறு வியூஸே போக மாட்டேங்குது. கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது. சரி, தொடர்ந்து வீடியோ போட்டால் அதெல்லாம் சரியாயிரும் நம்புகிறேன். சரி ஆயிரும். ஐ திங்க் ஈட் திஸ் லெமன்ஸ். வர்றவங்க நம்மகிட்ட சொல்லிட்டுலாம் போவாங்க போல், இது ரொம்ப கொஞ்சம் ஐயோ உப்பாக இருக்குது, உரப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க போல். ஓகே, இப்போ நம்ம கேஷ் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒருத்தரை வாங்கியிருக்கோம். ஆனால் எதுக்கு தூக்கி அடிச்சிருச்சு? என்னதுடா கேஷ் ரெஜிஸ்டர்னு அந்த சைடு தானே பார்க்கணும். லவ் திஸ் ஜாப். ஓ, நீங்களே போட்டுருவீங்களா? போடுங்க. காசை பாருங்க, ஸ்பீடாக ஏறுது. என்னதுடா இது மாதிரி வந்திருக்கு. நம்ம பேர் வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ அப்கிரேடும் பண்ணிடுவோம். ஏன்னா அப்கிரேட் பண்ண அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் காசை தருது. அது ஏறும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா வீட்டில் கொஞ்சம் கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். பார்த்தா காசு ஏறி இருக்கு, எப்படின்னு தெரியலை. சரியா? ஓகே, ஜோய். மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்களா? ஹாய், என்னது, இஃப் யூ நோ மீ பட் ஐ எம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் a friend. I heard you. ஐயோ, வளன்னு பேசிக்கிட்டு இருக்கான். நான் ரீடே பண்ணாமல் கொடுத்து விட்டேன். ஆனால் இவங்களே என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்களே, எப்படி இவனுங்க தெரியலை. ஏதோ இந்த கேமில் ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. நல்லதாக பண்ணா சரி. மேனேஜர் எப்பா 19,000க்கு தானே. இந்த இடத்துல அவங்களாம் கெட்டுற மாதிரி நம்மளும் கெட்டலாம் போல். சரி, ஓகே. இப்போ நம்மக்கிட்ட காசை பார்த்தீங்களா? ஓகே, திரும்பியும் அப்கிரேடாக போடும். காசு கறி ஆக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? திரும்ப ஒரு மாதிரி தூக்கமாக இருக்கேன். போன வீடியோவில் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது மட்டும் ஏதாச்சும் இப்படி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இந்த இடத்துல அதாவது பிளாட்ஃபார்ம் போட்டோம். இப்போ நம்ம வால்ஸ் கட்டிட்டோம். சரியா? இப்போ நம்ம மேனேஜர் எடுக்கணும். அது காசு அதிகம். இது வேணால் ஒன்று இருக்குது, இதுவும் ஒன்று இருக்குது. வெயிட் பண்ணுங்கள்.
அதுக்கு முன்னாடி நம்ம நேமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். என்ன தெரியுமா போட போகிறோம்? ஜிஆர்எம் குரூப். ஐயோ, ஜிஆர்எம் குரூப் என்ன போடும்? ஃபயர்னு போட்டுரும். FIRE ஃபயர்னு போட்டு இந்த சிம்பிள் வச்சிரும். ஜிஆர்எம் குரூப் ஃபயர். ஓகே, வச்சாச்சு. இப்போது நம்ம இது ஒன்று கட்டிடுவோம் காசு ஏறுறதுக்கு. அதுக்கடுத்து இது ஒன்று கட்டிடுவோம். என்னதுடா இது? ஐயோ, என்ன காரில் வந்து நிற்குது? ரோப்ளாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. கம்பெனி எனி வெஹிக்கிள். சரி, 2x ஸ்பீட். ஒருவேளை இதில் போய் டெலிவரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது உடஞ்ச நிலமையில இருக்குது, தகரடப்பா நிலமையில. இதெல்லாம் எப்படி போய் டெலிவரி பண்ணும் சொல்லுங்கள்? என்னன்னே புரியலை. சரி, லெமன் ஸ்டாண்டு அது இது அதுன்னு எல்லாமே உள்ளே கிடக்கு. அப்கிரேட் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வாங்கிரோமா? வெயிட் பண்ணுங்கள், வந்துருச்சுன்னா வாங்கிடும். கிளிக். வந்துருச்சு. இதுக்கு ஒரு ரிஜிஸ்டரை போட்டுற வேண்டியதான். போட்டுறோம். இவர் பார்ப்பாரா? சரி, பார்க்கட்டும். இதுக்கும் அப்கிரேடு உண்டு போல். ஒர்க்கு. அவர் மெசேஜ் ஒர்க். நீ தான் ஒர்க் பண்ணணும். அதுக்கு தானே உன்னைய நான் வேலைக்கு எடுத்திருக்கேன். என்னையும் ஒர்க் பண்ண சொல்கிறேன். கமாண்ட் ரிஜிஸ்டர் ஒர்க்கா? இவனுங்க பேசுகிறது ஒரு மொழியும் எனக்கு புரியல. ஸ்கின் அண்டு ஐயோ, அங்கே வரைக்கும் போய் அந்த மெசேஜெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கால் வலிக்குது. வெயிட் பண்ணுங்கள், நம்ம கேமில் தானே வாழ்கிறோம். எப்படி ரியலில் கால் வலிக்குது? சரி விடுங்க. ஐயோ, விண்டோஸை போட்டுறோம். ஓகே, இப்போ வந்து ரூஃப்க்கு எவ்வளோ காசு கேட்காங்கன்னா 8 மில்லியன் கேட்கானுங்க. அவ்வளோ காசு நம்மக்கிட்ட இல்லை. அவ்வளோ நம்ம பணக்காரங்களும் இல்லை. சரியா? காசு எடுத்து இனிமேல் தான் கட்டணும். ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சும்மா அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். இந்த கேமில் என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கோன்னா பெருசாக இருக்கான். சரி, இன்னொன்று வாங்கிட்டோம். நம்ம அது என்னது, ஸ்பீடாக ஏறுறதுக்கு. எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட ரிஜிஸ்டர் போட்டு சும்மா தட்டிக்கிட்டே இருக்கார். அது வட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. அவன் தட்டக்கூட இல்லை, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். அது எப்படி ஏறுது? டிப்ரெஷன். அது வாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ரிஜிஸ்டர் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி விடுங்க, அவன் அப்படியே உக்காந்துக்கிட்டே கிடக்கட்டும். என்னது ரீடி திஸ் இஸ் லெமன் இன்ஸ்பெக்டர் 67 யுவர் லெமன்ஸ் லுக்கு ஃப்ரெஷ்ஷு. ஆஃபரு. காசு வந்தால் போதும் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு காசு வந்தால் போதும். காசு, பணம், துட்டு, மணி 230 மில்லியனா? என்னையால் முடியல சார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று கேட்கணுன்னு ரொம்ப நாளாக இருந்தேன். உங்களுக்கு வந்து உண்மையிலாவே நம்மளோட வீடியோஸ் அதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? ஓகே, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து கமெண்ட் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வர மாட்டேங்குது. அது என்னதுன்னு தெரியலை, பார்ப்போம். சரியா? அதை நம்ம சரி பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இதையும் பில்டு பண்ணிட்டோம்ல, அதனால் இதுக்கு ஒன்று வைக்க சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம வைக்கிற நேம் என்னது தெரியுமா? ஜிஆர்எம் பயலுகடா. இதுதான் இதோட நேம். ஜிஆர்எம் பயலுகடா. அதுக்கடுத்து அதே ஃபயர் போட்டு விட்றோம்.
ஃபயரு அப்படின்னு போட்டுரும். ஐயோ ஜிஆர்எம் பயலுக்கிட்டா ஃபயர் ஃபயர் நினச்சோடனே எல்லாமே நினச்சிக்கிடுவோம். ஓ ஃபயர் சர்வீஸ் இடம் போல். சரி வீட்டில் ஏதாச்சும் நெருப்பு பற்றிக்கிச்சுன்னா இங்கே கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே கால் பண்ணுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது ஒன்று. அப்படியே இதுக்கு 20 மில்லியன் கூட இல்லை, பில்லியன் கேட்கானுங்க. லெமன் ஸ்டாண்ட் சைனீஸ். ஓகே காசை கறியாக்கிக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ ஸ்லோவாக நம்ம கிரைண்டிங் பண்ணுமோ அவ்வளோ ஸ்பீடாக நம்ம காசை கறியாக்கிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்பீடாக போகுது. சரி இப்போ வந்து நம்ம உள்ளே போய் கொஞ்சம் அப்கிரேட் போடும். மேன் ஐ லவ் கீ செயின்ஸா. உனக்கு கீ செயின் பிடிக்குன்னா வாங்கி போட்டுக்கோ. ஏன்ட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? அதான் காசு தார முடியலோ. யாரா இவனுக்கு கீ செயின் பிடிக்குன்னா நானாக வாங்கி தர முடியும்? அவன் தான் போய் வாங்கணும். சரி 230க்கு ஒன்று போட்டாச்சு. சரி இதுக்கு ஒன்று காசு இங்கெல்லாம் காசு தான் பேசும். இந்த கேம் இல்லை, எந்த கேம்னாலும் மணி ஒன்லி வில் டாக். இது கேம் மட்டும் இல்லை, ரியலையே காசு இருந்தால் தான் எல்லாமே. ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும்னா சம்பாதிக்கணும். அதுக்கு நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம். ஓகேவா? சரி இங்கேயும் இதே மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க போல். இந்த லெமன் டெபாட் பின்னாடியும் ஏதாச்சும் வரும் போல் நம்ம கட்டுற மாதிரி. ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் காசு எடுத்து இது கட்டியாச்சு. இது வந்து காரில் நம்ம லெமனை கொண்டு போய் சேல் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கார்லாம் இருக்குது, ஆனால் இந்த ஒரு கார் மட்டும்தான் போகுது. இந்த கார் எதுக்கு நிற்கினே தெரியல. ஐயையோ நிறையா லெமன்ஸ் ஸ்கூட்டிலாம் நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க. ஆனால் இந்த ஒரு கார் தான் போகுது, இந்த கார் போக மாட்டேங்குது. சரி ஓகே நம்மக்கிட்ட இப்போ 1 பில்லியன் இருக்குது. ஓகே நம்ம இப்போ திரும்ப போய் காசெல்லாம் கறியாக்க வேண்டியதான். ஏன்னா அதுதான் நம்ம வேலை. 30 ஐயோ காசு கறியாகிக்கிட்டே இருக்கேன். சேர்க்க அது வாட்டுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. கம்மான் ரிஜிஸ்டர் ஒர்க். இவன் என்ற அப்போலேருந்தே இதே சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் வச்சதுனால 4x 3x அதெல்லாம் காசு கொஞ்சம் நிறையா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்மக்கிட்ட 2 பில்லியன் சேர்ந்துருச்சு. நம்ம வந்து அங்கே அப்கிரேட் பண்ண மாதிரி இங்கேயும் அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா 2 இடத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டா தான் காசு ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே அடுத்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டா எரர். இட் இஸ் அ குட் டே டு பை சம் லெமன்ஸ். கேன் ஐ டூ? ஓ காசு தரானா? தா காசு தந்த ஓகே. வேறு நான் எதுவுமே கேட்கல, காசு தான் வேணும். சரி இப்போ நம்மக்கிட்ட 8 பில்லியன் 9 பில்லியன் இருக்குது. ஓகே இங்கே நிறையா இருக்குது. சைக்கிள்லாம் எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க? இது 20 பில்லியன் வந்தால் தானே அன்லாக் ஆகும். அதுக்கு முன்னாடி போய் இது 13 பில்லியன் தானே, அப்போது அன்லாக் பண்ணிட வேண்டிதான். இது என்னது? ஏதோ பிளாட்ஃபார்ம் போட்டு இதை மட்டும் ட்ரக்கு கொடுத்துட்டோம். என்ன வண்டி பறந்துருச்சு? இதை தொட்டு ஏதோ ப்ளூ கலரில் இருக்குது, கொடுப்போம். லெமன் ஸ்டாண்டு லெமன் வேறு ஏதோ இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து 10 செப்டிலியன். நம்மக்கிட்ட இருக்க காசு என்ன 25 ரூபான்னு தான் கட்டுது. வெளியில் நம்மக்கிட்ட நிறையா இருந்துச்சு.
சரி, இப்போ நம்ம திரும்ப இங்கே வந்துடும். இப்போ இதுக்கு வந்து 58 பில்லியன் வேணுமா? இன்னொரு ட்ரக் வாங்குறதுக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்மக்கிட்ட திரும்ப காசு இருந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் செகண்டில் இவ்வளோ காசு வரும்னு நினைக்கிறேன். 19 பில்லியன் டக்குன்னு வருமா? வரும்னு தான் நினைக்கிறேன். வந்துருச்சு. கரெக்டாக அந்த ஒரு நிமிஷம் கழிச்சு அதுவே அவங்களே தந்துடுதானுங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா நம்மளுக்கு இந்த பிஸ்னஸில் இப்போ மெயின் பிஸ்னஸ்னால் அது இந்த ட்ரக்கு, அங்கே அந்த காரும், அது அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் ஒரு ஸ்டால், அது வந்து கொஞ்சம் லிட்டில் பிஸ்னஸ். ஆனால் இந்த வீடு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் இந்த ட்ரக்கும் தான் கொஞ்சம் நல்லா காசு தர்ற மாதிரி இருக்குது. இப்போ திரும்ப அப்போனா 19 பில்லியன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்போ திரும்பியும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்பியும் தந்தா சரி, இல்லாட்டி எவனுக்கு தெரியும்னு தெரியல, தருவானுங்க. இன்னும் 10 செகண்டில் தந்து தான் ஆகணும். 3 2 1 வந்துருச்சு. ஓகே, இன்னும் வேறு ஏதாச்சும் அப்கிரேட் பண்ண வேண்டி இருந்தால் மட்டும் அப்கிரேட் பண்ணி முடிச்சிடும். இது 44 பில்லியன் தான். அப்போது இதுவும் ஃப்ரெண்ட்ஸா? ஓகே. இது ஒரு 20 பில்லியனு. இது அது என்னது 2x அதுக்கு வேறு அவ்வளோதான். அப்கிரேட் வேணால் பண்ணி விட்ருவோம், மொத்த காசையும் கரைச்சி விட்ருவோம். வேறு ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கா? இது 1.4 ட்ரில்லியன். இதுலேயும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிடுவோம். காசெல்லாம் கரைச்சி விட்ருவோம். காசே இருக்கக்கூடாது கையில். ஓகேவா? அதுக்கடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்குக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சரி காய்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.